வழக்கில் தர்கா தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய பிரதிபா. தற்பொழுது தர்கா தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கு. உத்தரவில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்கா தரப்பில் கந்தூரி விழா நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தர்கா தரப்பிற்கு நோட்டீஸ் அனுப்பவும் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்து வழக்கை ஜனவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு கந்தூரி விழா நடத்தி அசைவ உணவுகளை பரிமாற ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது அதனை எதிர்த்து மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மலை உச்சியில் கால்நடைகளை பலியிடவும் அசைவ உணவுகளை பரிமாறவும் தடை விதித்தது. அதோடு இது தொடர்பான உரிமையை நிலைநாட்ட உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்தோ அல்லது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவோ தர்கா தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா தரப்பில் கந்தூரி மற்றும் சந்தனக்கூடு விழாவை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜோதிராமன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே நீதிபதிகள் மலை உச்சியில் கால்நடைகளை பலியிடவும் அசைவ உணவுகளை பரிமாறவும் தடை விதித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி தர்கா தரப்பிற்கு நோட்டீஸ் அனுப்பவும் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மனுதாரர் தரப்பில் அதுவரை இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜனவரி 6ஆம் தேதி தான் விழா நடைபெற உள்ளது, 2ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மனுதாரர் கோரும் நிவாரணத்தை வழங்க இயலாது என குறிப்பிட்டுவிட்டார். கார்த்திகா. சகாய் பிரதிபா, ஏற்கனவே திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கந்தூரி விழா தொடர்பான வழக்கும் சேர்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய் பிரதிபா.